சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி சில நிமிடம் பேச வந்திருக்கிறேன். உன் பிறந்த தேதியை தொட சொன்னேன். நீ தொட்ட இந்த எண்ணை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, இதை முழுவதுமாய் நீ கேட்க வேண்டும். என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை கடைசி வரை கேட்கலாம். இதை நீ முழுவதுமாய் நீ கேட்டால் உனக்கு ஓர் தீர்வு உனக்கு கிடைக்கும். இதை முழுவதுமாய் நீ கேட்டு விட்டால் உன் சாயப்பா உன் வீட்டிற்கு வந்து உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் நான் தீர்த்து வைத்து உனக்கு மன நிம்மதியை நான் உனக்கு தருவேன். உன் எதிர்காலம் இனி நல்லதாக மாறப்போகிறது. உனக்கு தடைப்பட்டிருந்த எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் அத்தனையும் உனக்கு வெற்றிகரமாக உனக்கு அமையும். இதை நீ கேட்பதால் உனக்கு எல்லா வித நன்மைகளும் உன்னை வந்து சேரும். நான் உன் உள்ளத்தில் இருப்பதால் உன் சாயப்பா உன் வீடு தேடி வரும் நாள் வந்துவிட்டது. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் சூழ்ச்சியும் செய்யவில்லை. ஆனால் உன் நல்ல மனதிற்கு உனக்குத்தான் இது எல்லாம் மற்றவர்கள் செய்திருக்கிறார்கள். உன் மனதை எவ்வளவு கஷ்டத்தை தர முடியுமோ அதை உனக்கு தந்துவிட்டு உன்னை அலை வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். உன் கண்ணீரில் அவர்கள் சந்தோஷம் படுகிறார்கள். உனக்கு நம்பிக்கை தரும்படி உன்னிடம் அன்பாக பழகிவிட்டு உன்னிடம் எவ்வளவு ஏமாற்றி வாங்க முடியுமோ உன்னை ஏமாற்றிவிட்டு செய்த நன்றியை மறந்துவிட்டார்கள். என் பிள்ளையே, கவலைப்படாதே. உன் நல்ல மனதை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று திட்டம் போட்டு உன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள். நீ நியாயத்தை நீ கேட்க சென்ற நீ தேவையில்லாமல் வீண் பேச்சுக்கள் பேசி உன் மனதை இன்னும் காயப்படுத்தி விட்டார்கள். என் பிள்ளையே, அழுவதை நிறுத்து. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் காயத்தை உன் வலிகளையும் நீ தினமும் உறக்கம் இல்லாமல் இதையே நினைத்து கொண்டு அழுவதை உன் சாயப்பா நான் தெரிந்து கொண்ட நான் இனி ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் சாயப்பா நான் உன் வீடு தேடி உன்னை காக்க வந்திருக்கிறேன் என்றும் என்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என்னை நம்பிவிட்டால் போதும். நீ இழந்த மகிழ்ச்சியையும் நீ இழந்த பொன்னும் பொருளும் அதை எப்படி உன்னிடம் வரவழைத்து தர முடியுமோ அதை உனக்கு என் ஆசீர்வாதத்தால் என் அற்புதத்தால் அதை நிகழ்த்துவேன். என் பிள்ளையே, இனி வரும் நாட்கள் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்று உன் சாயப்பா நான் சொல்கிறேன். நீ எவ்வளவுக்கு அதிகமாக கஷ்டங்கள் எல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாய். ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பழி சொல், தேவையில்லாத பேச்சுக்களால் உன் மனதை காயப்படுத்திய வார்த்தைகள், இது எல்லாம் உன் கடந்த காலத்தில் அனுபவித்து விட்டாய். இனி என் பிள்ளை, எதிர்காலத்தில் நான் நிகழ்த்தும் அதிசயங்கள், அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ செய்த தர்மம், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் பார்த்து உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உன் சாயப்பா. என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட ஒன்று நீ எதிர்பார்த்திருக்கும் அதை கிடைக்குமா, இல்லை கிடைக்காமல் கனவாக இருந்து விடுமோ என்று நினைக்கிறாய். இல்லையே, நீ ஆசைப்பட்ட ஒன்று 2 நாட்களில் உன் கைகளில் வந்து சேரும். எப்படி சாயப்பா முடியும், இது எல்லாம் நடக்குமா என்று கேட்கிறாய். பிள்ளையே, உன் சாயப்பா நினைத்தால் உன் சந்தோஷத்திற்காக அதை உனக்கு கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பேன். இதை பெற்றவுடன் உன் சாயப்பாக்கு நன்றியை சொல்வாய். நான் சொன்னது நடந்த பிறகு என் பிள்ளையே,
உனக்கு என்றும் துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். நீ விட்டதெல்லாம் ஒவ்வொன்றாக பெறப்போகிறாய். கடைசி வரை உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்லதை செய்வேன். சாயப்பா, என்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேட்கிறாய். பிள்ளையே, உனக்கு துரோகம் செய்து உன்னை ஏமாற்றி உன் மனதை காயப்படுத்தி அழ வைத்தவர்களை உனக்கு செய்த இந்த பாவம் அவர்களுக்கே திரும்பும். அதை நீயே பார்க்கத்தானே போகிறாய். நடந்ததை மறந்துவிட்டு உன் சாயப்பா உன் வீட்டில் வந்துவிட்டேன். நான் செய்யும் அற்புதங்களை கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய். உனக்கு வேண்டிய அத்தனை நல்லதை நான் செய்ய போகிறேன். இனி உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?